ஹலோ விவாஸ், நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது விரு ரிவ்யூ. நான் தான் உங்கள் விரு. நாம் இன்னைக்குள்ள பார்க்க போகிறது நம்ம அல்லு அர்ஜுன் அண்ட் பகத் ஃபாசில் நடிப்பில் வெளிவந்திருக்கிற புஷ்பா 2 த ரூல் படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத அந்த ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இன்கேஸ் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க யாராவது புஷ்பா 2 படம் பார்த்துட்டு வந்தீங்க அப்படின்னா, ஸோ படம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத உங்களோட ஒப்பீனியனை ஒரு வரியில் சொல்லணும்னா என்ன சொல்வீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். இப்போ வாங்க டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் படத்தோட கதை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பார்ட் ஒன்லேயே தெரியும். ஸோ நம்ம அல்லு அர்ஜுனுக்கும் பகத் ஃபாசலுக்கும் கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா 2 பேரும் முட்டிக்கிட்டு 2 பேருமே வந்து எதிரிகளாக மாறுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ அதுலேருந்து தான் கண்டினியூ ஆகுது. ஸோ அந்த பகையின் காரணமாக நம்ம பகத் ஃபாசல் புஷ்பாவோட ஒவ்வொரு லோடையும் வந்து பார்த்தீங்கன்னா எப்படியாவது பிடிச்சி தடுத்து நிறுத்துறதுலேயே பிளானில் இருக்கிறாரு. இப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் அல்லு அர்ஜுன் வந்து ஒரு பெரிய கண்டெய்னரை வந்து பார்த்தீங்கன்னா மூவ் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டாரு. 2000 டன்னுக்கு மேலே இதை தடை இல்லாமல் கொண்டு போகணும் அப்படின்னா பகத் ஃபாசலுக்கும் இவங்களுக்கும் இருக்கக்கூடிய அந்த பகை வந்து நடுவில் வந்து எப்படியா காம்ப்ரமைஸ் ஆனால் மட்டும்தான் வந்து ஈஸியாக மூவ் பண்ண முடியும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு இவங்க 2 பேருக்கும் காமனாக இருக்கக்கூடிய ஒரு ஆள் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணுறாங்க. அந்த காம்ப்ரமைஸ்க்கு அப்புறம் என்ன நடக்குது, புஷ்பா அவர் நினைச்ச எல்லாத்தையுமே வந்து பண்ண முடிஞ்சா, பகத் ஃபாசிலை எதிர்த்துட்டு இது எல்லாத்தையும் பண்ணாராங்கிறது தான் இந்த படத்தோட மொத்த கதையுமே. இப்போ படத்தோட டேரக்டர் சுகுமார் கிட்ட இருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ புஷ்பா 1ல நம்ம எதெல்லாம் எதிர்பார்த்து எதெல்லாம் விரும்பணுமோ அதே மாதிரியான காட்சி அமைப்புகள் ஃபுல்லுமே வந்து இந்த படத்துலையுமே பிளேஸ்மெண்ட் பண்ணி கொடுத்துருக்காரு புஷ்பாக்கு. அதில் அந்த புஷ்பா கதாபாத்திரத்தில் நடித்தா நம்ம அல்லு அர்ஜுனும் ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட்டில் எப்படி வந்து பெர்ஃபார்ம் பண்ணாரோ அதுக்கு ஈக்குவலாக அதே மாதிரி செகண்ட் பார்ட்லேயும் நல்லா தான் பண்ணியிருக்காரு. ஆனால் இந்த பார்ட்டில் ஃபர்ஸ்ட் பார்ட்டை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் ஓவர் டோஸான ஒரு பில்டப்லாம் கொடுக்குறாரோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் வரதான் செய்யுது. இந்த படத்துல அல்லு அர்ஜுன் தான் படத்தோட கதாநாயகனா இருந்தாலும் ஆனா பகத் ஃபாசில் தான் படத்தோட கதாநாயகனா நமக்கு தெரியுறாரு. ஏன்னா சீன்ல அவரோட பெர்ஃபார்மன்ஸ் எக்ஸ்ட்ரா நிறையா இருக்கு. அவர் பண்ணக்கூடிய ஃபன்னு, அதுலயுமே இவங்க 2 பேரும் அந்த சைன் லாங்குவேஜ்ல பேசிக்கக்கூடிய ஒரு சீன்லாம் செம ஃபன்னா இருந்துச்சு. இதை தாண்டி இந்த படத்துல நடிச்சிருக்க மற்ற சப்போர்ட்டிங் ஆக்டர்ஸ் அவங்களோட ரோலை குறிப்பிட்ட ரோலை சூப்பரா பண்ணி கொடுத்துருக்காங்க. ராஷ்மிகாவை பொறுத்த அளவுக்கு ஃபர்ஸ்ட் பார்ட்ல இம்பார்ட்டன்ட் கொடுத்த அளவுக்கு இந்த பார்ட்ல அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்த மாதிரி தெரியல. பட் ஒரு குறிப்பிட்ட டயலாக்லாம் வந்து பேசுறாங்க, அதெல்லாம் நல்லா தான் இருந்துச்சு. இந்த புஷ்பா 2ல நான் மிஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, புஷ்பா 1ல எனக்கு சொல்ற மாதிரி நிறைய சாங்ஸ் இருக்கு. சொல்ற சாங்ல இருந்து சீவள்ளி சாங் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஃபேவரட்டா இருக்கும். ஆனால் இந்த படத்துல ஏதாவது ஒரு ஃபேவரட் சாங் சொல்லணும் அப்படின்னா அந்த மாதிரியான சாங்ஸ் இந்த படத்துல எதுவுமே இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். பட் டிஎஸ்பி இந்த படத்துல பேக்ரவுண்ட் ஸ்கோர் அண்ட் பிஜிஎம்ஸ்க்கு நல்ல இம்பார்ட்டன்ட் கொடுத்து பண்ணியிருக்காரு. சில இடங்கள்ல அவரோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் நல்லா தான் இருக்கு. படத்தோட ஸ்க்ரீன் பிளே பொறுத்தளவுக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா தான் பண்ணியிருக்காங்க. செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் போர் அடிக்க ஆரம்பிச்சிருதோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் வருது. அதுக்கு காரணம் படத்தோட டூரேஷனாக கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓவராலாக படத்தோட ப்ளஸ் அப்படின்னா கண்டிப்பாக அல்லு அர்ஜுன் அண்ட் பகத் ஃபாசல் இவங்களோட ரோல், இவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பாக ப்ளஸ்ன்னு சொல்லலாம். இதை தாண்டி பேக்ரவுண்ட் ஸ்கோர் அண்ட் டான்ஸ்லாம் நல்லா பண்ணியிருந்தாங்க. படத்தில் வரக்கூடிய சாங்ஸில் டான்ஸ் சூப்பராக இருந்துச்சு. இதை தாண்டி படத்தில் ஹியூமர்ஸ் நிறைய இடங்கள்ல மேஜராக ஸ்கோர் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் கண்டிப்பாக டைலாக் டெலிவரிஸ், நிறைய டைலாக்ஸ்லாம் பஞ்ச் டைலாக்லாம் சூப்பராக எழுதி கொடுத்துருக்காங்க. நெகட்டிவ்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் பார்ட்டை கம்பேர் பண்ணும்போது ஸ்டோரி செகண்ட் பார்ட்டில் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இல்லையோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் வருது. இதை தாண்டி கண்டிப்பாக டூரேஷன் தான், ஒரு 3 மணி நேரம் டூரேஷன் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஆடியன்ஸ்க்கு ஏற்றுப்பாங்களா அப்படின்னு தெரியல. ஆனால் அந்த 3 மணி நேரம் டூரேஷன் எனக்கு வந்து போரிங்காக தான் இருந்துச்சு. இப்படி புஷ்பா 1 கம்பேர் பண்ணும்போது 2 அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இல்லை அப்படின்னாலும் ஆனால் புஷ்பா 1 அந்த ஹிட்டுக்கு அதுக்கப்புறம் வரக்கூடிய இந்த பார்ட் 2 கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகும் அப்படிங்கிறதுல எந்தவித சந்தேகமும் இல்லை. இந்த புஷ்பா 2 த ரூல் அப்படிங்கிற திரைப்படத்துக்கு நம்ம சேனல்ல கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 5க்கு 2.25 வரைக்கும் ரேஷியோ கொடுத்துருக்கோம். முடிஞ்சால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட ரேட்டிங் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோட இறுதி வரைக்கும் நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். ஸோ மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.